வாழ்வியல் வசந்த யோகா மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிறப்பு தலைப்பாக மனிதனும் தெய்வமாகலாம் என்ற பொருளிலே சிந்தனை விருந்து மேற்கொள்ள இருக்கிறோம். அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு உள்ளத்திலும் தேடுதல் உண்டு. அந்த தேடுதல் பேராற்றலை நோக்கிய பயணம் என்று சொல்லலாம். அப்படி பேராற்றலை நோக்கிய தேடுதல் பயணத்திலே மூலமாகிய பேராற்றலாகிய இறைநிலை கடவுளை தேடுகிறோம். கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளை கருத்தாய் காணும் காட்சியை காண்பாய் எங்கே என்று மகரிஷி அவர்கள் பாடியிருக்கிறார். அந்த வகையில சிறப்பானதொரு தத்துவமாக ஒரு தேடுதலும் மற்றும் முயற்சியும் மேற்கொண்ட போது மனிதன் உள்ள ஒரு பெரு இயக்கம் ஒன்று இருக்க வேண்டும் என்று கண்டார். அப்படி இதற்கெல்லாம் யாரோ இதற்கு அதிகாரி என்று தேடிய போது எப்படி கற்காலத்திலிருந்து மனிதனுடைய சிந்தனைகள் சின்ன சின்ன விஞ்ஞானமாக மலர்ந்தது, பின்னர் அந்த விஞ்ஞானம் மேம்பட்டு ஒரு வகையில இன்று வரையில எவ்வளவு மிகப்பெரிய அறிவின் ஆய்வு, அதாவது 5 புலன்களை கொண்டு பெறக்கூடிய விஞ்ஞானம் என்பது அதுதான் இன்று வரையிலே நாம் கண்டிருக்கக்கூடிய சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானம். ஆனால் கண்ணுக்கு புலப்படாத ஒரு பேராற்றலை இறைநிலை என்று கருதி அந்த இறைநிலையினுடைய மலர்ச்சி தானே இந்த உலகம் ஒரு வகையில படைத்தான் என்ற கோட்பாட்டை சிந்தித்தார்கள். மற்றொரு வகையிலே பெருவெடிப்பு கோட்பாடு என்று சொன்னார்கள். இருப்பினும் விஞ்ஞான பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையோ பரிணாமம்தான் இந்த உலக தோற்றம் என்பதாகும். எனவே எவல்யூஷன் என்று சொல்லக்கூடியது ஒன்று மற்றொன்றாக மாறி வரக்கூடியது என்பது. இப்பொழுது நாம் கண்ட இந்த விஞ்ஞானம் தொடர்ந்த பேருண்மை அதுதான் உண்மை என்று அறியப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கான தெளிந்த ஒரு விளக்கத்தை அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு சிறப்பாக வழங்கியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் விஞ்ஞானமோ அதனை குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று மாத்திரம்தான் விளக்க முடிந்தது. இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போவோமே என்று சொன்னால் ஐயறிவுடைய தன்மை மனிதனிடத்துல அமைந்து அதன் பின்னே தான் 6வது அறிவாகிய மலர்ச்சி வந்தது. ஐயறிவு என்ற நிலையிலே இருந்து 6வது அறிவு என்ற அளவிற்கு உயர்ந்த மலர்ச்சி வந்த போது அந்த 6வது அறிவாகிய தேடுதல் பகுத்தறிவு அதன் மூலமாக மனிதன் தேடுகிறான். அன்புள்ளங்களே, சில நேரங்களிலே நாம் புறமாக தேடினாலும் இந்த பூத பௌதீக பொருள்களை
வைத்து நம்முடைய 5 புலன்களை அடிப்படையாக கொண்டு மாத்திரமே தேடுகிற போது கிடைக்காத பல பேருண்மைகள், அந்த 6வது அறிவினுடைய மேம்பாடு என்று சொல்லக்கூடிய உள்ளுணர்வு என்று ஒன்றை அடையப்பெறுகின்ற போது அந்த உள்ளுணர்வின் மூலமாக அறிந்து பெற்றார்கள் ஞானியர்களும் யோகியர்களும் சித்தர்கள். அப்படி யாரோ இதற்கு அதிகாரி என்று தேடிய போது, மூலம் என்ன என்று தேடிய போது, ஒன்று உண்டு என்று மாத்திரம் நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அதாவது செயலும் விளைவும் என்று அறிவு. ஒரு செயல் என்று சொன்னாலே அதற்கு விளைவு உண்டு என்பதிலே மாற்று கருத்து எதுவும் கிடையாது. இதனை செயல் விளைவு கோட்பாடு என்று வேதாந்திரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதுபோல இப்பொழுது இங்கே ஒளி இருக்கிறது என்று சொன்னால் ஒளியின் மறுபக்கத்திலே இருள் இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதே போல ஒலி இருக்கிறது என்று சொன்னால் ஒலி இல்லாத போது அங்கே மௌனம் இயல்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து. இப்படி ஒளியும் இருளுமாக, ஒலியும் மௌனமுமாக, உண்டு என்கிற போது இல்லையுமாக இருக்கிற பேருண்மையை அறிய எந்த புறப்பொருள் கருவிகள் வேண்டும் என்று சிந்திக்கிறார். மனிதன் தேடுகிறான். மனிதன் இங்கிருந்து தேடுகிறான். அந்த பேராற்றலை அறிந்து கொள்ள வேண்டும். அது எங்கே எவ்வாறு அமைந்திருக்கிறது என்ற ஒரு தேடுதல் எழுச்சி பெறாமல் இருக்க முடியாது. எல்லோருக்குமே அந்த எந்த ஒரு பேராற்றல் இருக்கிறதோ அந்த பேராற்றலை அறிய வேண்டும் என்ற எழுச்சி, அவா, தேடுதல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த தேடுதலின் மூலமாக அறிவதற்கு நாம் அமைந்திருக்கக்கூடிய பொறி புலன்கள் மூலமாக மட்டுமே தேடினால் இறைவன் கிடைக்கிறானா, கடவுள்? அதுதான் இப்ப முக்கியமான இன்றைய சிந்தனை. கண்களுக்கு காண ஒட்டாதது, எல்லைகளற்றது, என்றைக்கும் உள்ளது, புலன்களுக்கு அப்பாற்பட்டது, நிலையானது, தொடக்கமும் முடிவுமாக இருப்பது, சர்வமாக விரிந்திருக்கக்கூடிய விரிவு, அனைத்துமாக விரிந்திருக்கக்கூடிய ஒன்றை நம்முடைய அறிவு என்ற ஒன்றினால் அறிய முற்படுகின்ற போது இது நம்முடைய அறிவு எல்லை கட்டிய அறிவுதான் என்பதிலே முதலிலே நாம் புரிதல் தேவைப்படுகிறது. நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று கருதி செல்ல முடியாது. இன்னும் அறியப்பட வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. அதுதான் அவையார் சொன்னார், கற்றது கையளவு கொல்லாதது உலகளவு என்று சொன்னார். அப்ப அந்த மேலும் அறிய வேண்டியது என்று தேடுவதற்காக புறந்தேடலிலே கண்ட கடவுள் கோட்பாட்டை சரியான வார்த்தை விளக்கமாக நுணுகி சிந்திக்கிற போது கட உள் என்றுதானே காணப்படுகிறது. அப்ப ஒன்றல்லன் இரண்டல்லன் அல்லாஹ் அறியுமல்லன் என்று சொல்லுகிறார்கள். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். அறிவாகிய தெய்வமே தேஜோ மயானந்தமே என்று பாடுகிறார் தாய்மானார். அதனால்தான் மகரிஷி அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் என்று குறிப்பிட்டார். அதே வள்ளுவம் என்ன சொல்லுகிறது என்று எடுத்துக்கொண்டா,
பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் ஆனா பிறப்பு என்று வள்ளுவன் சொல்லுது. பொருள் என்று சொல்லுகிற போது புறப்பொருள்களாக ஐம்புலன்களாலே மட்டும் காணப்படுகின்ற போது அது அப்பேற்பட்ட பேராற்றலை இந்த எல்லை கட்டிய அறிவால் கணக்கிட முடியுமா என்று கேட்டால் அங்கேதான் ஞானியர்களும் யோகியர்களும் சித்தர்களும் தேடினார்கள், அகம் தேடினார்கள். உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல கடந்து நீராடார் வினை கட பள்ளவும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வி இல்லாரே என்று சொன்ன இடத்துல அந்த கல்விதான் மெய்ப்பொருள் அறிவு என்று சொல்லக்கூடிய. இப்ப அறிவை ரெண்டா பிரிக்கணும், பொருள் அறிவு மெய்ப்பொருள் அறிவு. பொருள் அறிவு என்று சொன்னால் இப்ப நீர் இருக்கிறது என்று சொன்னால் அதனிலே இரண்டு தன்மைகள் இருக்கிறது. H2O ரசாயன பெயர். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 1:2 என்ற விதத்தில் சேர்ந்திருக்கிறது. ஆனா புலப்படாத பேராற்றலை இந்த அறிவினாலே கிடைக்கிட வேண்டும் என்று சொன்னால் கண்டனவெல்லாம் மோன உருவழியதாகவும் கருதி அஞ்சலி செய்வோம் என்று சொன்ன இடம் என்னன்னா, நாம் புலன்கள் மூலமாக புறத்திலே எதை தேடி அளந்தாலும் அது அடையப்பட முடியாத ஒன்றுதான். அதுல மாற்றம் இல்லை. ஏன் என்று சொன்னா எல்லா பொருள்களும் அணுக்களினுடைய திரட்சி என்பதை அறிவோம். அந்த எல்லா பொருள்களும் அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள் என்று சொல்லக்கூடிய அணுக்களினுடைய திரட்சி. அந்த அணு என்பதும் ஒவ்வொரு பொருள்களும் அதன் உள்ளே உள்ள அணு எடை என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரான் போட்டான பொறுத்து இயக்கம் வேறுபடுகிறது. அதை அந்தந்த பொருள்களுடைய தன்மை என்று சொல்லுவோம். ஆனால் அணுவினுடைய மையத்திலே இருக்கக்கூடிய மையக்கருவோ வெறும் இயக்கமாக மாத்திரம் இருந்து அந்த இயக்கத்தின் மையத்திலே ஆதாரமாக இருக்கக்கூடிய வெளியை நிலைப்படுத்தி இயங்குகின்ற காரணத்தினாலே அந்த ஒன்றை அறிவதற்காக நுணுகினார்கள் தவத்திலே யோகம். அதனால்தான் இதை பஞ்சதன் மாத்திரை என்று என்னுடைய இப்பொழுது இந்த வாரத்திலே வெளியீடு செய்த பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்ற நூலிலே நான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன். என்னென்று சொன்னால் புலன்களாலே அறியப்படுகின்ற அளவீடு என்பது வேற. புலன்களுக்கு எட்டாத ஒன்றை அறிய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யறதுங்கிறது தான் இப்ப தேவை. அப்ப அவை எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அலைவேகத்தில் இயங்குகிறது. அதை சொல்லுவார்கள் தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்று சொல்லுவார்கள் மகரிஷி அவர்கள். அதாவது பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று சொல்லக்கூடியது தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு. இப்ப எல்லா பொருள்களிலும் தன்மை இருக்கிறது, துல்லியத்தன்மையும் இருக்கிறது, சீரான இயக்கத்தன்மை அணுவினுடைய திரட்சி அல்லவா இருந்து கொண்டிருக்கிறது. தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற மூன்று நிலைகளிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அணு முதலாக அங்கம் வரையிலே உள்ள எல்லா பொருட்களும் மனதனுடைய கணக்கீட்டுக்கு உட்படுத்திக் கொள்ளப்படுகின்ற போது அது அறிய முடியவில்லை. ஏனென்று சொன்னால் எல்லா பொருள்களிலும் ஒரு குறிப்பிட்ட அலைவேகம் இருக்கிறது.
எல்லா உயிர்களிலும் குறிப்பிட்ட அலைவேகம் இருக்கிறது. எல்லா மனித மனங்களிலும் குறிப்பிட்ட அலைவேகத்தில் இயங்குகிறது. ஆனால் இந்த அலைவேகங்களுக்கெல்லாம் எட்டாத ஒரு பெரும்பொருள் அல்லவா இந்த மாபெரும் பொருள் என்று சொல்லக்கூடியது. அப்ப அந்த பெரும்பொருள் ஒன்று உண்டென்று சொன்னால் அந்த பெரும்பொருளை அறிவதற்கு இந்த மனம் என்ற கருவி சிறுத்து சுருங்கி அலைநீளம் குறைதல் நிகழ வேண்டும். அதைத்தான் யோகாவில் செய்ய சொன்னார். அப்ப யோகா என்று சொல்லக்கூடிய தியானத்திலே முந்தையவர்கள் உள் ஒடுங்கிய போது புறப்பொருள்களாலே அறியப்பட முடியாத ஒரு பேராற்றலை, எங்கும் நிறைந்த வஸ்துவை, என்றைக்கும் உள்ள பொருளை உணர்ந்து கொள்ளுவதற்கு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆதாரங்களிலே மிக சிறப்பானதாகிய ஆறாவது மையமாகிய ஆகினை என்று சொல்லக்கூடிய புருவமத்தியும், ஏழாவது மையமாக துரியம் என்று சொல்லக்கூடிய உச்சியிலே பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடியது சீர்மையோடு இயங்குவதற்கு அங்கே ஒருமுகப்படுத்த வேண்டிய நிலையை யோகம் என்று சொன்னார். அவ்வாறு ஒடுங்கிய போது சில பேருண்மைகள் வெளிப்பட்டன. அது என்ன பேருண்மைகள் என்று சிந்திப்போமே என்று சொன்னால், அன்பு உள்ளங்களே, நான் எங்கிருந்து வந்தேன், மூலம் என்ன, பஞ்சபூதங்களுடைய திரட்சிதானே இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது, என்னுடைய பருவுடலிலும் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிந்தாலும் இந்த கட்டு, அந்த பைண்டிங், அது எங்க தோன்றியதுன்னா கருப்பையில தோன்றியது. தந்தையாய் இருடலும் ஒன்று சேர்ந்து தழைத்த ஒரு உயிராகி உலகில் வந்தோம். மீண்டும் திரும்பி பார்க்கிறோம். அதற்கு முன்னே பல ஜென்மங்களாக வந்த தொடர்ச்சி, அதற்கு முன்னே உயிரின தொடர்ச்சி, அதைத்தான் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்மிருகமாய் பாம்பாகி என்று வரிசையாக பேசுகிறார். அவ்வாறு பரிணாமம் என்று சொல்லக்கூடிய நிலையினுடைய தொடக்கம் எங்கே இருந்து என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதல் உயிரி அமீபா என்பது அறிவோம் அல்லவா. அந்த முதல் உயிரி அமீபாவும் அதனிலே கெட்டிப்பொருள் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது, உயிரும் இருக்கிறது, காற்றும் இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மை அமீபா என்ற ஒரு செல்லிலே இருக்கிறது. அதே கட்டமைப்பு தாவரங்களிலும் இருக்கிறது. தாவர செல்னு படிச்சிருக்கோம். விலங்குகளிலும் இருக்கிறது, நம்முடைய உடலிலும் இருக்கிறது. உயிரணுக்கள், செல்கள் என்று சொல்லக்கூடிய தொகுப்பு. இந்த உயிரணுக்களினுடைய தொகுப்பு அமைப்பும் அந்த முதல் உயிரே ஆகிய அமீபாவினுடைய தொகுப்பு அமைப்பும் ஒன்றே என்று அறிகிற போது, அப்ப பஞ்சபூதங்களை நோக்கி சிந்தித்தார்கள். நாம் எந்த ஒன்றை நோக்கி சிந்திக்கிறோம், அந்த ஒரு பொருளினுடைய இயற்கையினுடைய இயக்க ஒழுங்கை அறியக்கூடிய தன்மை மனிதன் யோகத்திலே ஒன்றுகிற போது அறிய முடிந்தது. அதைதான் முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்தார்கள் என்று பேசுகிறார் மகரிஷி அவர்கள். ஆம், இந்த தேடுதல்ல நான் யார், மூலம் என்ன, இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்ற பதவு இந்த சைவ சித்தாந்தம் போன்ற நூல்களை எல்லாம் பதி, பசு, பாசம் என்று விளக்கியது. ஆனால் அதற்கும் மேலதாக அப்பாற்பட்ட அந்த பேருண்மை பொருளை
நம்முடைய மனத்தினால், மன அலையினால் அறிய முடியாது என்பதுதானே பேருண்மை. ஏன்னா அலை இல்லாத ஒரு நிலையாகிய பொருளாகிய சிவம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அவற்றவிடைய சிவம் என்று. அப்ப அந்த இறைநிலை என்பது இறை நிலை என்கிறதை கண்டது. இறை நிலை என்று கொண்டோம், அலை அல்ல. நாம் எப்படி இருக்கிறோம்? அலையாக இருக்கிறோம். மன அலை, வேரியேஷன், ஆல்பா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ், காமா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ் 5 நிலைகள் இயங்குறது தான் சைவ சித்தாந்தம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று 5 கோஷங்களாகவும் பேசியது அதைத்தான். அப்ப யோகா அல்லது மெடிடேஷன்ல யார் ஒருவர் உள்கடந்து சென்று அந்த மையங்களிலே நின்று தவமேற்றுகிறாரோ அப்ப அந்த அலைவேகம் 16 இறங்கி 7க்கு வந்து 7 சுருங்கி 2, 3, 1 வந்து நில் ஸ்டேஜுக்கு போன போது அதுவே ஆனது. அந்த அதுவே ஆகிய பேருண்மை. அப்ப அந்த ஒன்றாகிய ஒன்று, அதை ஏகத்துவம் என்று சொன்னார். அந்த ஒன்றே அனைத்துள்ளும் விரவி இருக்கிறது என்று கண்டார்கள். அதைதான் வேதங்களும் என்ன சொல்லுகிறது? அகம் பிரம்மாஸ்மி. அந்த பிரம்மமாகிய இறைநிலை உன்னுடைய அகமாகிய உனக்குள்ளும் இருக்கிறது என்று சொன்னதுதான் வேதங்கள். அகம் பிரம்மாஸ்மி, சோகம் பிரம்மம், அயம் ஆத்மா பிரம்மம் என்பது. எனவே விஞ்ஞான ரீதியாக தேடுதல் நிகழ்த்திய போதும் மூலமாகிய பொருள் ஒன்று இருப்பு என்று இருந்தால் அதற்கு அப்பாலே நிலை என்று, இயக்கம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு அப்பாலே இயக்கமில்லாத வெளி என்று ஒன்று, உண்டு என்று ஒன்று இருக்குமானால் அதற்கு அப்பாலே இன்னொரு பக்கத்திலே இல்லை என்பதும் உண்டு என்பது பார்க்க. அப்ப அந்த இல்லாத ஒன்றை உணர்ந்து கொள்வதற்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், நாம் அலைவேகம் இல்லாமல் மனமாக இயக்கமில்லாமல் இருந்து பழக யோகம் பயிற்றுவிக்கப்பட்டது. இந்த இடத்துலதான் இந்த பயிற்சிகளின் மூலமாக, இன்னும் சொல்ல போனால் பெண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இங்கதான் ஒரு பெரிய உலகளாவிய கம்ப்யூட்டர் இருக்கு. இன்றைக்கு நம்ம மூளையினுடைய கெப்பாசிட்டிக்கு ஒரு கம்ப்யூட்டர் எரெக்ட் பண்ணலான்னா இடம் பத்தாது. அவ்வளவு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் இங்க இருக்கு. ஆனா அதை நம்ம சரியா முழுவதும் பயன்படுத்துறோமானா இல்லை. யோகா செய்யும் போதுதான் என்ன ஆகுது, அங்கே உள்ள நுண்ணிய மூளையினுடைய செல்கள் எல்லாம் ஓபன் ஆகுது, திறக்குது. அப்ப அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் போதுதான் என்ன முடியும்னா, இயற்கையினுடைய நுட்பங்கள், ரகசியங்கள் எல்லாம் இங்கே அறியப்படும். அப்படித்தான் கண்டாங்க. அப்ப இறைநிலையாகிய தெய்வம் என்று சொல்லக்கூடியது அது சும்மா இருந்து விடாமல், அதுதான் மகரிஷி இறை வணக்க பாடல்ல பாடுறாங்க. அழுத்தவனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆகி என்று பேசுகிறார். அப்படியே அதையும் சொல்றார் எவல்யூஷன். வழுத்தும் ஓர் அறிவு முதல், ஓர் அறிவுனா தாவரம், புழு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவுடைய விலங்குகள் கடந்து குரங்கின வந்து, குரங்கிலிருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து மனிதனாக வந்து, அங்க ஒரு அறிவு, ஆராய்ச்சி, சிந்தனை, அறிவு என்பது பகுத்தறிவாக வந்த போது மனிதனாக மலர்ந்தது. மனிதனா வந்ததுனால்தான் நான் யாரு, நான் இங்கிருந்து வந்தேன்னு தேடி போனா, அப்ப அந்த பெரும்பொருளே தான் இங்க இருப்பாகவும் இயக்கமாகவும் நுண்ணியக்கமாகவும் த லீஸ்ட் விரலிங் பார்ட்டிகளாகவும் விண்ணாக, காற்றாக, வெப்பமாக, நீராக, மண்ணாக,
வந்து அதனுடைய கூடுகையில் எப்போ வந்ததுன்னு நம்ம எவல்யூஷனில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்னும் விரிவாக பேச வேண்டிய டாபிக் அது, எவல்யூஷன் சொல்லக்கூடியது. முதல் உயிர் எப்படி வந்ததுங்கிறது தான் ஒரு பெரிய சிந்தனை. இப்போ நீரின் அடிப்பகுதியில மின்னூட்டம் ஏற்பட்டு முதல் உயிர் வந்திருக்கலாம் என்று விஞ்ஞானியர்கள் கணித்திருக்கிறார்கள். அந்த லேப்ல ட்ரை பண்றாங்க, ஓரளவுக்கு அது ரைட்டு தான் ஒத்துக்கிறாங்க. ஆனா இவங்களால ஒரு உயிரை தோற்றுவிக்க முடியல. தோற்றுவிச்சாதான் இறைத்தன்மை வேறுபடுகிறது. அந்த பண்பே இங்கே இருக்கிற காரணத்தினால மூல காரணத்தை அறிய முடிகிறது. அப்ப அணு என்று சொல்லுகிற அணுக்களினுடைய அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் நாம இன்னைக்கு பருப்பொருளாக பஞ்சபூதங்களாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவை என்னுள்ளும் கெட்டி பகுதி, இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம் என்று 5ஆக மலர்கின்ற தன்மையும், இந்த மனம் என்ற அலைச்சூழல் நான் சொன்னது போல 3, 2, 1 என்று அப்சல்யூட் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போன பின்னால எந்த கேள்விக்கு விட வேண்டும் என்று மனிதன் தெய்வம் எங்கே இருக்கிறது என்று தேடினான். அதை உணர்வதற்குரிய பதில் நாம் அப்சல்யூட்டாய் நின்னாதான் பதில் கிடைக்கும். அப்ப நாம் அலையாக இருக்கிற வரையில அந்த பதில் கிடைக்கல. யோகாவில் தியானத்துல நாம் அதுவானால் அதுவே சொல்லும். என்னாச்சு? ஆமா, அது எங்க இல்லை எங்கும் இருக்கு. எங்கும் இருக்குன்னா இப்ப எனக்குள்ள இருக்கா இல்லையா, உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா, எல்லாத்துக்குள்ளயும் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்குள்ளும் உள்ள பிரம்மம் பரம்பொருள் என்று சொல்ல, இப்ப எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியது என்று ஏற்றுக்கொள்கிற போது அது நம்மளும் இருக்கிறது என்பதனால மனிதனிடத்திலே தெய்வத்தன்மை இருக்கிறது என்று முடிவார். இப்ப ஏன் மனிதர்களை பார்க்கிற போது வேறுபாடாக தெரிகிறது இல்லையா? அதான பெரிய சிக்கலும் கேள்வியுமா இருக்கு. ஏன் எல்லாரையும் பார்த்தா தெய்வமா தெரியலையே, ஆளாளுக்கு வேறுபாடுகளோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாற்றங்கள் எல்லாம் என்ன காரணம் என்று சிந்தித்தார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன என்று சொன்ன பதிவுகள் என்று. உயிரின வளர்ச்சி வரும்போதே அதனுடைய கருமையத்துல அது என்ன பண்ணுது, அதனுடைய கேரக்டர், பண்புகள், குணங்கள், எல்லா விஷயங்களையும் வாங்கி கருமையத்துல ஈர்த்து பதிவாக்கி கொண்டதுனாலே கருமையம் கலங்கப்பட்டு போகும். அந்த ஒரு காரணத்தினாலேதான் மனிதர்களும் விலங்குகளும் வேறாகி வெளிப்படுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த பதிவுகளை நீக்க வேண்டும் என்று கேட்டார். அதுதான் மகரிஷி சொல்றாங்க, மேன் -3 impurities, அதாவது ஆணவம், கர்மம், மாயை என்ற மும்மலங்கள் காரணமாக நம்முள் ஏற்பட்ட பதிவுகள் நம்மை வேறுபடுத்தி கொண்டிருக்கும். இந்த பதிவுகளை நீக்கிவிட்டு கவனித்தோமே என்று சொன்னால் இங்க அப்சல்யூட் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை பெரும்பொருளே இருக்கிறது உள்ளே. அப்ப அதுவேதான் நாம இருக்கிறோம். அதைத்தானே வேதங்களும் சொன்னது, அதைத்தானே எல்லா நூல்களும் பேசியது. கண்ட பெருமக்கள் எல்லாம் அதைத்தான் பேசினார்கள் என்று மொத்தமாக நம்ம கணித்தறிய முடியும் இல்லையா? அப்ப தெய்வத்தன்மை என்பது இங்க எல்லை கட்டிய தெய்வங்களை பேச முடியாது. பார்ப்பட்ட பேராற்றல், எங்கும் நிறைந்த பேராற்றல் எல்லாவற்றிலும் இருக்கிறது. அப்ப என்னுள்ளும் இருக்கிறது, என்னுள்ள அறிவாக இருக்கிறது. காரணத்தினாலேதான் திரும்பி பார்த்து நான் எங்கிருந்து வந்தேன் என்று முன்னோக்கி பார்த்து, அப்ப அந்த நிலை பேரு பஞ்சபூத தோற்றங்கள், உயிரின தோற்றங்கள், மனித இனம், நான் வரையில நீங்களாகி நாம ஆகி பேசி கொண்டிருக்கிறோம். அப்ப அதுதான் இங்க இருக்கு. மனிதர்கள் வேறுபாடு என்ன ஒரு டாபிக்கே மகரிஷி கொடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில பார்க்கும்போது எதையெல்லாம் நம்ம மாற்ற முடியும்னா ஒன்னே ஒண்ணுதான் மாற்ற முடியல. கரு அமைப்புல முன்கூட்டி வருது பாருங்க, அதுக்கு தான் கருதவும் செய்ய சொன்னாங்க, தவம் செய்ய சொன்னாங்க, மெடிடேஷன் செய்ய சொன்னாங்க.
அதனால்தான் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் என்று வள்ளுவமும் பேசுகிறது பார். இப்படி சிறப்பான ஒரு சிந்தனை அனைத்து உள்ளங்களும் உயிர்களும் இதை மேம்படுத்தி அறியப்படுகின்ற போது மனிதன் தன்னுள்ளே தெய்வத்தன்மை காண்கிறான். இன்னும் சொல்ல போனால் எங்கே கலங்கங்களெல்லாம் நீங்கப்பட்ட தூய ஆன்மாவாக அந்த பரிசுத்த ஆவின்பாங்க. கிறிஸ்டியானிட்டியில பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவின்னு சொல்லுவாங்க. நல்ல சொல், நாமெல்லாம் ஜீவன் முக்தர்னு சொல்லுவோம். அப்படி பரிசுத்த ஆவியாக மலர்கிற போது இங்கே இறைத்தன்மைக்கு ஒப்பான பேராற்றல் நம்முள்ளும் வெளிப்பட முடியும் என்றதை சொன்னதுதான் முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த சிறப்பு என்று கூறி, எனவே எத்தால் ஆகும் என்று சொன்னால் தவத்தால் ஆகும். மனிதனும் தெய்வம் ஆகலாம். ஆனால் மனிதனிலிருந்து அல்லவை நீங்க வேண்டும். முதல்ல நீங்க வேண்டியது முனைப்பு ஒன்றுதான். நான் என்ற ஈகோவை விட்டுட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. அதை தொட்டு வரக்கூடியது இருக்கிறது பாருங்கள், அருகுணங்கள் இல்லையா? அதெல்லாம் இங்கே முன்பதிவா வந்துருச்சு, இப்ப பதிவா வந்துருச்சு. இனிமேலும் தேடிக்கிட்டே போயிட்டே இருக்கான். அப்ப இனிமேல் பாவப்பதிவு சேராம பார்த்துக்கணும். பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் வந்த ஆகாமியத்தை சரி பண்ணணும், நல்ல சிந்தனையா மாத்திக்கணும். நித்திய வழி வந்த சஞ்சித கர்மாவையும் தூய்மைப்படுத்த தவத்தால் மட்டுமே ஆகும் என்று கண்டார்கள். அப்படி திணைப்பதிவுகள் நீங்கிய போது மனிதனும் தெய்வமாக மலர்கின்ற பேருண்மையை எடுத்து சொன்ன தனிச்சிறப்பை இன்றைக்கு நல்லதொரு தலைப்பாக சிந்தித்திருக்கிறோம். எனவே சில மகான்கள் யோகியர்கள் மட்டும் அபாற்பட்ட சக்திகளை தன்னுள் பெற்று அவர்கள் வெளிப்படுத்த முடிகிறது என்று சொன்னால் அந்த பேருண்மை பெரும்பொருள் நிலை நமக்கும் வாய்க்கும், அதில் ஐயமில்லை. ஆனால் அதற்கேற்றவாறு நாம் சுத்தமான பாத்திரமாகிவிட்டால் அந்த பேருண்மை பெரும்பொருள் நம்முள் வந்து நம்மை இயக்குவது திண்ணம் என்று கூறி, அதைத்தான் பேராற்றல் நம்முள் நிரம்பி வழியட்டும் என்று தவத்தின் முடிவிலை சிந்திக்கிறோம். அது அனுபவமாகும், சிந்திக்கும், எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்று கூறி இந்த இணைய மாலை புதலை உங்களோடு மனிதனும் தெய்வமாகலாம் என்ற பொருளிலே சிந்தனை விருந்து சந்திப்பதற்கு ஒரு அமைவு கிடைத்ததற்காக மகிழ்வோடு நிறைவோடு இந்த விநாயகர் சதுர்த்தி நல்ல நாளிலே நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம்.